அப்படியாகவே இருக்க ஆதி கையிலே என் தாயான பேச்சியம்மா மகனாகிய மாயாண்டி சுடலையவே அழைத்த போது பார்த்தாரின் அப்பனாகிய மாயாண்டி என்ன செய்கிறார்? இப்பொழுதே நாமல் மாயானம் போனால் மாண்டவிடம் திங்கலாம் மணி குடலை நிறைக்கலாம். தில்லை வனம் போனோமானால் செத்தவிடம் திங்கலாம் சிறு குடலை நிறைக்கலாம் என்று என் செஞ்சுடலை மாயாண்டி என்ன செய்கிறார்? இப்படியே போனா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு இடத்துக்கு போறோம்னா அதற்கு தகுந்த தோரணையோடு போனா தான் அங்க மதிப்பு இருக்கும். ஆமா கண்டிப்பா. நம்ம மையான கரைக்கு வேட்டைக்கு போகணுமே, நம்ம இப்படியே போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுடா. அப்படி என்று மாயாண்டி சுடலை என்ன வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி? சாமி எடுத்தாரு ஒரு சொருபம், எடுத்தாரு ஒரு சொருபம், ஈசன் மகன் மாயாண்டி எப்படிக்கு வராரா? மாதலை சொருவ விட்டு மாய ஒரு சொருவம் கொண்டார், குழந்தை சொருவ விட்டு குழந்தை சொருவ விட்டு பெரிய ஒரு கொண்டார். ஏ பிள்ளை சொருவ விட்டு பெரிய ஒரு சொருவம் கொண்டார், பேரு வச்ச மாயாண்டி. பிள்ளை சொருவத்தை விட்டார், பெரிய சொருவத்தை எடுத்த மாயாண்டி. மாதலை சொருவத்தை விட்டு மாய சொருவத்தை எடுத்து அதற்கு தகுந்த அலங்காரமாகவே போக வேணும் என்று வருணலைய வரவழைத்து வல்லையம்மா பிடிப்பார், குபேரன வரவழைத்து புல்லாவ மாட்டுவார், அக்கினி தேவனை ஆனப்பந்தம் கொளுத்துவார், சாம்பல் சிவன வரவழைத்து சல்லடமா மாட்டுவார், சல்லடமா குல்லாவா. தாமரக்கா மணியழகா அழுக்கத்தடி மருகையில் வீரப்பந்த வருகையில் வீச்சருவ மருகையில் பொல்லாத மாயான் பேரு வச்ச சுடலாய் காண பிடியருவா கையருவா வல்லையான் வெள்ளி பிடியருவா விளையாட வீச்சருவா தங்க நல்ல பிடியருவா பெரியம்மா இந்த மாவளக்கங்க கொண்டாங்க, எல்லாருக்கும் வாயில குடுக்கல, எங்களை பார்த்து ஆளா தெரியலையோ. வடைய பாதி வடைய சாப்பிட்டாச்சு, மீதி வடையா எங்க தாத்தா தான் ஆசைப்படுவாரு. நல்லா இருக்கு. கேட்ட உடனே கொண்டு வந்து வாயில கொடுத்தாங்க பாத்தியா? அன்பு. அதான் தாய் உள்ள. அதான் ஒரு அன்புங்கிறது. சரிதானே? வடைய வந்தாச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல,
சார்ஜ் இறங்கி போச்சு. அதானே கேட்டேன். சார்ஜ் போட்டாதான் பேட்டரி வேலை பார்க்கும். அதேதான் அதேதான். இல்லைன்னா பேட்டரி வேலை பார்க்காது. சட்னி வேணுமா ஐயா? சட்னி இருந்தா கொடுங்க. அரைக்கோ பையா. சரி. அம்மியில் அரைச்சிட்டு வாங்க. மிக்சியில் அரைச்சா சாப்பிட மாட்டோம். தாத்தா வடவில்லையோ? இருக்கு. எல்லாம் நம்ம தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். நேரம். சரி சரி. தாத்தா சாப்பிடுங்க. என்ன பிடிக்கும்? ஆப்பிள் பழம்னா பீமா சாப்பிடுவாங்க. சரி. இப்போ கொண்டு வருவோம். தருவாங்க தருவாங்க. ஏ உச்சியில குல்லாவோ குல்லாச காலடையா தலையில் ஒரு குல்லாவோ தாமர கமணியழக பொல்லாத மாயாண்டி முன்புறத்து சுங்கரில மோகினி அலத்தரமா பின்புறத்து சுங்கரில் பிரம்மதேவனத்தரமா வலது புற சுங்கலி வைரவே அச்சரம். இப்ப வட எனது ஒரு சுங்கலி ஏமனோட அச்சரமா அச்சரத்தை வரைந்து கொண்டு அச்சரத்தை வரைந்து கொண்டு ஆண்டி மாயாண்டி வாரா அவர் அச்சரத்தை வரைந்து கொண்டு வரைந்து கொண்டு ஆண்டவன் தான் மாயாண்டி அரணார் மகன் குடலாய்யா. வயிறு பசிக்கின்ற உடனே ஒவ்வொரு பண்டமா வெளியே வருது. அதான் அவ வாங்கி வச்சிருக்காவோ சொல்லும் போது தரணும்னு வச்சிருக்காங்க. வேற அப்பாவும் அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாப்புல, அண்ணன் எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாப்புல. அப்புறவே எனக்கு தான். நீ மட்டும் இதை அடிச்சா நீ மட்டும் தானே அடிக்க, எனக்கா தார? சரி இருக்கட்டும். நீ அடிக்கும்போது சரி. அலங்காரம் செய்து கொண்டு எங்க ஆண்ட வந்த மாயா அரணார் மகன் சுடலாய் அவரை கைலாச வாசலில் நாமல் மாயானோ போக வேண்டும் போக வேண்டும் ஆண்டவினோ நாமல் சுடுகாடு போகவே நாமல் சுட்ட பிணம் திங்கவே என்று மாயாண்டி வார போது மாயாண்டி வார போது அங்க என்ன என்ன நடக்குவானா எங்க மாயாண்டி வார போது ஆன குட்டி ஐயர் மக அழகு மக பாப்பாத்தி. சரி 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 சரி. அவ அழகு மக பாப்பாத்தி அவளும் தலை மகளா அம்மாவும் தலை மகளா ஆட்சியும் தலை மகளா அவ பூட்டியும் தலை மகளா தலைப்பிள்ள சூலியவா எட்டு மல கர்ப்பிணியா மாயாண்டி சுடலை மையான கரைக்கு வருகின்ற போது ஆன குட்டி ஐயர் மக அழகு மக பாப்பாத்தி அவளும் தலைமகா அவ அம்மாவும் தலைமகா
ஆட்சியின் தலைமகா, பூட்டியும் தலைமகா, ஓட்டையும் தலைமகா. அப்பல ஒரு அண்ணன் கொடுத்தாங்களே 10 ரூபா, அத மாதிரி ஓட்டையும் தலைமகா, தலைமுறை தலைமுறையா தலைப்புள்ள சூலி பொட்ட பிள்ளை. இந்த கதையை காட்டுதான் எழுதிட்டு வந்திருப்போம் நினைக்கிறேன். தலைமுறை தலைமுறையாகவே தலைப்பிள்ளை சூலியாகவே பிறந்தவா இந்த பாப்பாத்தி பெண்கொடியார். 8 மாத கர்ப்பிணி நிறமாத்த சூலி சூல் காப்பு களத்தல சூல் மாலை கலையவில்லை. வாசலிலே இருந்த மகா மாயாண்டி சுடலை அங்கிருந்து வருவதை கண்டார். திடுக்கிட்டு மெய்மறைந்து வீட்டுக்குள்ளே போன மகா 3.25 நாளிகையில் ரத்தமா கக்கினார். மாண்டு மடிந்த மாயாண்டி அருளால் மாண்டு மடிந்த மாயாண்டி அருளால் மரணமாகி போனார். செத்து மடிந்த பாப்பாத்தி சிவலோகம் போனார். இறந்ததோர் பாப்பாத்தியவை அடக்கம் செய்ய வேணும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு பிணத்தை வீட்டிலே வைத்திருக்க மாட்டார்கள். அந்தணர்கள் வீடு அல்லவா. காலையிலே மறுநாளை பார்க்க பூஜைக்கு போக வேணும் என்று நிறமாத்த சூலி மாண்டு மடியே உடனே அவளை அடக்கம் செய்ய வேண்டும் என்று உற்சார் உறவினர்கள் எல்லாம் அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று சொல்லி அங்கே இறந்த ஒரு பாப்பாத்தி அடக்கம் செய்ய வேணும் என்று உறவினர்கள் ஒன்று கூடி அழுது கரையேறி அவளை கழுவி வெள்ள குளிப்பாட்டி அவளை கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வந்து அவளை வைக்க வாராரு. அவளை அடக்கம் பண்ண வாரா. அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி அழுது கரையேறி கழுவி குளிப்பாட்டி கழுவி குளிப்பாட்டி கட்டணத்திலே தூக்கி வைத்து காடுதற்கு கொண்டு வந்து எப்படி அடக்கம் செய்கிறார் தெரியுமா? சாமி கல்லடிக்கு கட்டடிக்கு கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லாம் உங்களை அடுக்குவார். உங்களுக்கு மேல எல்லாம் மேல பூசி தாத்தா இந்த வெடியில கொண்டு துட்டப்படுதாங்களே அவருக்கு இந்த எங்க தாத்தாவுக்கு அப்பலே காப்பிடி மொச்ச வாங்கி கொடுத்தாங்க. சிவகாசியில கரிய பூரா காசாக்குதாங்க. நம்ம காசை பூரா காத்துல விட்டுருதோம். அதனால இந்த வெடியெல்லாம் இவர் இருக்கும்போது தேவையா? ஒரு பக்கம் முச்சக்கொட்டை வாங்கிட்டா காப்பிடி காணத்தை வாங்கி தரேன். அப்படி மாயாண்டி சுடலைக்கு மாயான கரையிலே ஐயா எண்ணி பரத்தி பிரேமனை எடுத்து வைத்து பரத்தியரு பரத்தி பச்சை மண்ண மேல போய் 7 சுத்து தொண்டு போய் 7 சுத்து தொண்டடி ஏமகாலை தூத வந்து ஏமகாலை தூத வந்து தூத்தி போட்டு ஓடுவார். பாலடுப்பு தீ போல பச்சை தீ பிடிக்குதை சூட்டடுப்பு தீ போல சூட்டடுப்பு தீ போல சுத்தி தீ பிடிக்குதை. மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் வகையிடும் கொண்டையில தீ பிடித்து விட்டு எரியுதை அடிவயத்தில் தீப்பிடி
கட்டை இறந்த வேகுதை பூவரசங்கட்டை இருந்து வேகுதை குங்கும கட்டை விழுந்து விட்டு எரியுதையோ செத்தவின வேகும் செம்பகப்பு மணக்குதை அழகின படங்களில் அரளிப்பு வாசமையோ செத்தலொரு படங்களில் செம்பகப்பு வாசமையோ சமவாட பெணவாட சந்தனமா மணக்குதையோ பெணவாட சமவாட பெணவாட சமவாட பிச்சுப்பு மணக்குதையோ சுத்தி எடுத்தவா வலது கால தூக்கி வை இடது கால மண்டி போட்டு ஊட்டத்தைய இழுக்கார ஊர்த்த உள்ள கடிக்க கரண்ட கால உடைக்க கரண்ட கால ஐயா கரும்பு போல கடிக்க ஏ மாயாண்டி ஏ தோலடியில சிலதுவி தொங்கு மாலை போடுவா கையடியில சிலதுவி கத்தியால எடுப்பா வாயால தின்னவி வயறு எல்லாம் உன்வடி கையால் எடுத்தவி கடவயிறு உன்வடி காலெலும்பு கக்கத்திலே காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயிலே அவருக்கு கையெலும்பு வாயிலே ஏ பிச்சு பிச்சு திங்க பேகளுக்கு வீசுவா மீதமுள்ள படங்களில் மேலெடுத்து ஓடுவா செந்துடல மாயா பிள்ளைய பிடுங்குவா பிள்ளைய அவன் கடுவாயில போடுவா கடுவாயில போடுவாரா மாலை கொடல உருவி ஐயா மாலையா போட்டிருக்காரு கழுத்துல சத சதன ரத்தம் ஊன ரெண்டு வடியுது ஐயோ காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயில காலை ஒடிச்சு கக்கத்துல வச்சிருக்காரு கைய ஒடிச்சு வாயில வச்சிருக்காரு அத ஒரு கடி இத ஒரு கடி என் மாயாண்டி சுடலை இப்படி மாண்ட வினங்களை எல்லாம் அருந்தும் போது ஐயான கரையிலே என் தாயான பேச்சியம்மா புலிப்பிள்ளையை பிடுங்கி கொடுத்தால் மாயாண்டிக்கு இப்படி மாண்ட வினங்களை அருந்தும் போது கிட்ட நிக்க பேய்களுக்கெல்லாம்
இந்தா உனக்கு கை எலும்பு, அப்படியே இன்னா உனக்கு கால் எலும்பு, இந்தா இன்னா உனக்கு சல்லி குடலு. அவன் சளி குடல் எனக்கு தானே, அவன் சிலிப்பி வைக்கணும். அப்படி மாயாண்டி சுடலையும் ஆண்ட பிணத்தை எல்லாம் பிச்சு பிச்சு எரியும் போது தின்ன முடித்தார். 3:45 நாளிகை முடியக்கூடிய நேரம். ஆமா பார்த்தா பேச்சு அம்மா, என்னஞ்சா எப்பாய மாயாண்டி சுடல நீ வந்து நேரம் ஆகி போச்சுடா. உங்க அம்மா பருதி உன்னை காங்கலேன்னு தேடுவா. தேடுவாப்பா, அவன் தேடுவதற்கு முன்னால நீ வீட்டுக்கு போனாதான் நாளைக்கு திரும்ப வர முடியும். வர முடியும். தேடிட்டாங்கன்னு வையே திரும்ப இந்த இடத்துக்கு ஒன்னு அனுப்பி வைக்க மாட்டாங்க. அதேதான் அதனால என் மாயாண்டி என்ன இனிப்பொழுது நீ கைலைக்கு போக வேண்டும். கடவுள் மகன் மாயாண்டி ஆமையா நீ கைலாசத்துக்கு போகவில்லையானா என்ன ஆகும்? அது உங்க அம்மா பார்வதா தேவியானவள். என்ன செய்வா? அவள் உங்க அம்மா பார்வதியா பார்வதியா மகனவன காணாமல் உனக்கு வாங்க அடுப்பு கூட்டியே வாங்க அடுப்பு கூட்டி உனக்கு மாதுளம்பு சோறாக்கி உன்ன மந்தையெல்லாம் தேடிடுவா. உனக்கு தேங்காய் அடுப்பு கூட்டி மகளே தென்னம்பூ சோறாக்கி உன்ன தெருவெல்லாம் தேடிடுவா. நீ கைலாசம் போ மகனே, ஏ போ மகனே, கண்மணியை சுடலாய்யா, ஏ கண்மணியை சுடலாய்யா, கைலாசம் போ மகனே. அப்பா நீ கைலாசம் போ மகனே, ஏ கண்மணியை சுடலாய்யா. பேச்சு அம்மா சொன்ன போய் எப்பாய மாயாண்டி என்னம்மா நீ கைலாசத்துக்கு போகவில்லையானா ஆனா மாங்காய் அடுப்பு குட்டி மாதுளம்பூ சோறாக்கி மகனே உன்னை வந்தையெல்லாம் தேடி வருவா. மகனே தேங்காய் அடுப்பு குட்டி தென்னம்பூ சோறாக்கி ஆமா உன்னை தெருவெல்லாம் தேடி வருவாடா. தேடிடுவா மகனே. அதனால நீ கைலாசத்துக்கு போய் கண்மணியே சுடலை. நான் போக மாட்டேம்மா, அம்மா எனக்கு இந்த சாப்பாடு அங்க கிடைக்காது. இந்த சாப்பாடு கிடைக்காதுன்னா ஒரு இடத்துக்கு இந்த மணிக்கு போறேன் இத்தனை மணிக்கு வருவோம்னு சொன்னா அத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். ஆமா போகணும். நேரம் தவறிட்டுன்னு வையி மறுபடி அந்த இடத்துக்கு போக முடியாது. போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? ஆட்டுமண்டு சம்மதித்தோம் ஆயாண்டி. சரி மீதமுள்ள பிணத்தை எல்லாம் ஒரு பொட்டணமாகவே கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு கைலேங்கிரி மலைக்கு வந்தார். வருகின்றார். கைலேங்கிரி மலைக்கு வந்த மாயாண்டி என்ன செய்கிறார்? பிண பொட்டணத்தையே தலைக்கு வைத்தார். ஆமா தலைக்கு வச்சு இப்ப படுக்க போறேன். அப்படியா? சரி நானே. ஏன்னா நானே எவ்வளவு நேரம் தான் நான் இருந்து பார்க்க எனக்கு கணக்கென்ன வருது. நீ விடிய விடிய படிப்பவளுக்கு ஆமா அதனால எனக்கு உறக்கம் வந்துருச்சு. நான் படுக்க நீ பாட்டு உன் பாட்டை படி. அதான் 3:30 ஆச்சு. இதை தலைக்கு வச்சுக்கோங்க. வெறும் தரையில தலையை போட்டா என்னத்துக்காவும்? எனக்கு வருது உனக்கு எப்படி தெரியும்? அச்சடி விச்சடியா வருது அதானே. நீட்டும். அப்ப இந்த மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் சரிதான். மீதமுள்ள பிணத்தை எல்லாம் ஒரு பொட்டணமாகவே கட்டிக்கொண்டு கைலைக்கு வந்தால் தலைக்கு தலையணையா வைத்து சரிதானே. மாய சுரூபத்தை விட்டு முதலையாகவே வடிவத்தை எடுத்து மறுபடியும் சிறு பிள்ளையா ஐயா படுத்து உறங்குகின்றார். உறங்குதாரு. பார்வதி இப்ப வருவா பிறகு வருவா. பாத்துக்கிட்டே நாமல் செய்த மகிமை அம்மா அறிய வேணும் தெரிய வேணும் என்று மாயாண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அதானே கேட்டேன். ஆனா அம்மா பார்வதி போனவா திரும்பி வரவே இல்லை.